தாராளம் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆர்வனைக்காகவும் தேவநாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 121வது பாடலை பாடுவோம். என் அருள் நாதா இயேசுவே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 121 பாடுவோம். என் அருள் நாதா நின்றவுடைய பிரார்த்தனை செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வரும் தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பயமாய் அன்பு கொள்ளவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மயப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியர்களே, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சொன்னதாவது, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவனை கர்த்தர், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறாகின்றதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறாகின்றது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனை நியாயப்பிரமாணம்
தீர்க்கதரிசனம் அடையிருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்போ தேவனுடைய மகா பரிசுத்த வசனங்களை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றோடு இங்கே கூட்டி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்டான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிறிஸ்துவுக்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. ஜெபம் செய்வோம். உங்கள் பாவம் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி தேவனுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டுள்ளாய். உடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்து நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுக்கத்தின் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து மூலமாக கடவுளிடம் உண்மையாய் மனத்துமையாக கருதப்படுகிற கிருபை நிறைந்த தேவசங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் செவ்விருந்தாலும் உறைந்த மழையை போல் உண்மையாகும், அவர்கள் இரத்தாம்பரை சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்த பாவங்களை இனி நினையாதிருப்பேன். மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவருடைய பாவங்களை முன்னிட்டு விளைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் எல்லாரும் என்றவார்கள், நான் உனக்கு இடைப்பால் தருவேன். பாவலை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தால் வார்த்த உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ ஆண்டவர் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மன திரும்பி தங்கள் சகோதர குற்ற மன்னிக்கை யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள் சுமந்து மிகுந்த இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து அவைகளை உங்களை விடுதலாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவனில் சேர்ப்பாராக. ஜபம். கிருபையும் இறக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாய் முதல் சீஷராக வாழ எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக எங்களோடு இருப்பேன் என்று வாக்கு தத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் உமது அழைப்பை உணர்ந்து செயல்படவும் அழைப்புக்கு பாத்திராய் நடந்துள்ளவும் கிறிஸ்து இயேசுவை போல் சிலுவை சுமக்க தயங்காமல் பின்பற்றவும் எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தரும் ஜீவித்த அரசாளுகிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்கார்வும் வேத பாட வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும்
பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. இவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்தது, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களே போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். உட்காரும். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னுடைய பேர் சுந்தர் சிங். நான் நம்முடைய டயசிஸில் 31 வருஷம் பணி செய்துவிட்டு தூத்துக்குடி டயசிஸ் பிரிந்த பின்னாலே நான் அங்கு ஒரு 9 ஆண்டுகள் பணி செய்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே 40 ஆண்டுகள் நான் பணி செய்து பின்னாலே ஒரு 13 வருஷம் அனைத்த சபைகளுக்கு நான் சென்று ஊழியம் செய்து வருகிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே 8 வெளிநாடுகளுக்கு சென்று அந்த ஊழியம் செய்திருக்கிறேன். இந்த ஊழியருக்காக ஜெபிக்கவும் நான் அன்போடு அழைக்கிறேன். கோயிலுக்கு முதலாவது வந்தவங்களுக்கு ஐயா வாங்க வாங்க வாங்க. அம்மாவாக 2 பேர். ஒரு பாட்டு பாடுற வசனம் எடுங்க. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பாட்டு பாட வேண்டாம், வசனம் பைபிள் எடுங்க. எங்க இருக்கு? அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எடுங்க. பாடுக்கு ஒரு ஸ்டிக்கர் உண்டு. ஸ்டிக்கர் சிறு பரிசு. 2 கொரிந்தியர்ல பாருங்க. 2 கொரிந்தியர் 4 யார் வாசிங்க? டக்குனு அம்மா வாங்க. 2 கொரிந்தியர் 4:17. 2 கொரிந்தியர் 4:17. சரி. இன்னொன்று, ஊற்று தண்ணீரே எந்த தேவயாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவயாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
எடுத்தீங்களா? இரண்டாம் வருஷத்தில் வாங்க என்ன ஆகுமோ? இருபதாம் அதிகாரத்துக்கு பிறகு 20க்கு பிறகு வெரி குட். ஆமாம், பொதுவாக ஒரு முறை சொல்கிறவங்க அடுத்த முறை சொல்லக்கூடாது. நான் உங்கள்கிட்ட முதலாவது சொல்கிறது வாங்க. என்னாகமும் 21:17 எதாவது மறந்துடாங்க. 1:17. சரி, நல்லது. இன்னொரு செய்திக்குரிய வசனம், வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அது மேல் வைக்கப்பட்டிருக்கும். உபாகத்தில் பாருங்கள், கண்ணுடைய வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். தமிழ் வண்டியை தரக்கூடாது, உதேசம் தரக்கூடாது. மற்றவங்க எடுங்க. உபாகமத்தில் பாருங்கள், 10ஆம் அதிகாரத்துக்கு பிறகு உபாகமம். யார் சொன்னீங்க? ஆமாவா? உபாகமம் 11:12 எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. வீட்டில் வேதவசனம் மாட்டி வச்சுருக்கீங்களா? வீட்டில் வேதவசனங்கள் டெய்லி ஒரு தடவை வாசிக்கணும். சரிதானே? டெய்லி ஒரு தடவை வாசிக்கணும். சும்மா மாட்டி வச்சா பிரயோஜனம் இல்லை. டெய்லி இந்த வேதவசனத்தை வாசிக்க வேண்டும். மறந்துதானுங்கிறதுனா சரி, என்ன பண்ணலாம்? சேர்ந்து வாசிக்கிறோம். உபாகம் 11:12 வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அதிலே வைக்கப்பட்டிருக்கோம். சரிதானா? அப்போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விடைக்காலம் 12:1 டிசம்பர் 31 கடைசி நிமிஷம் வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்மை வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை பார்க்கிறவர் அப்படின்னா நீர் என்னை காண்கிற தேவன் வைத்து வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவருக்கு எத்தனை கண்கள்? ஆண்டவருக்கு எத்தனை கண்கள்? நிறைய சொல்லக்கூடாது. சகரிய புருஷத்தில் 7 கண்கள் போட்டு 2 கண் நேரம் 7 கண்கள் சொல்லி போடுங்க. சரி, இப்போ எதுக்காக கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கு? முதலாவது பார்க்கிறோம். முதலாவது எதுக்கென்றால் அன்றாட வாழ்க்கையில் உதவும்படி கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் உதவும்படி கர்த்தருடைய கண்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆகார் சம்பவம் தெரியும். ஆபிரகாம் ஆகாரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார். தோல் பையில் தண்ணி கொடுத்து போயிட்டு வர ஆகாரை மகனை அனுப்பிட்டார். நம்ம எங்கே போகிறது தெரியாமல் கால் போக்கில் போகிறப்படி போகிறாங்க. போகிறவங்க வெயில் ஏறிட்டு தண்ணி குடித்து தண்ணியில் காயாயிடுச்சு. இப்போ தண்ணி இல்லை. தண்ணி வேண்டியது பிள்ளை உருவுக்கு ஆடுது, தாய் உருவுக்கு ஆடுறாங்க. பைபிள் என்ன கொடுக்கு? கர்த்தர் பிள்ளை சத்தத்தை கேட்காதுன்னு வாசிக்கிறோம். தண்ணி ஒரு சாதாரண காரியம். தண்ணியை கொடுக்கும்படி கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருந்தது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்றாட தேவை பரவிருக்கும். அதுக்கு உதவும்படி கர்த்தருடைய கண்களை மேல் நோக்கமாக இருக்கும். அப்போதான் நீர் என்னை காண்கிற தேவன் பேர் கொடுத்தாள். ஆகவே அன்றாட வாழ்க்கையில் உதவும்படி சின்ன காரியமாக அடுத்த சொல்லலாம். பெரிய காரியம் மட்டுமல்ல, சின்ன சின்ன காரியத்தையும் அவரிடத்திலே நாம் சொல்லலாம். நான் பாளையங்கோட்டையில் 1962 வரைக்கும் பாளையங்கோட்டையில் பிஷப் காம்பவுண்டில் நாங்கள் இருந்தோம். அப்போ எங்கள் அப்பா எல்லா பள்ளியத்துக்கும் மேனேஜராக இருந்தாங்க. தானே? சரி, அப்புறம் இப்போ நல்லா பசுமையாக நல்லா செழிப்பாக தோட்டமாக இருக்கும். முந்தி காடாக இருக்கும். நான் சொல்லுறது 1962 காடாக இருக்கும்.
இப்போ எங்கள் வீட்டில் வந்து எலி தொந்தரவு ரொம்ப இருந்துச்சு. எலி தொந்தரவு ரொம்ப. ராத்திரி வந்தால் வீட்டில் வந்து கொஞ்சம் கும்பாலம் போடும், வீட்டில் இருக்க தக்காளி பழத்தெல்லாம் சாப்பிட்ருவோம், ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு. நான் வந்து ஆண்டு இப்படி எலி தொந்தரவாக இருக்கேன்னு சொல்லி உடனே ஜோம் பண்ணேன். அப்புறம் எலியே வரல. எலி சின்ன காரியம் அப்படி தானே, சின்ன காரியத்துக்காக நம்ம ஆண்டவரை கேட்டால் அவர் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். காட் ஒன் ஹூ கிவ்ஸ், கொடுக்கிற ஒரு தகப்பன். சின்ன காரியத்துக்கு பதில் கொடுக்காவே அன்றாட வாழ்க்கையை உதவும்படி தன்னுடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது. ரெண்டாவது, வாழ்க்கையை ஆலோசனை சொல்லும்படி கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது. 32:8 இது சங்கீதம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் நீ கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை உதவும் சேர்ந்து வாசிக்கிறோமா? 32:8 சங்கீதம் 32:8 சேர்ந்து வாசிக்கிறோம். சேர்ந்து வாசிக்கிறோம். எடுத்தாச்சா? நான் உனக்கு போதித்து ஆண்டு கண்ணு எதுக்காக நம்ம பார்க்கிற வாழ்க்கை ஆலோசனை சொல்லி கற்றுக்க கண்ணு நோக்கமாக இருக்குது. வாழ்க்கையில் பல காரியம் நம்ம செய்கிறோம், செய்ய போகிறோம், நமக்கு ஆலோசனை தேவை. இந்த ஆலோசனை கொடுக்கும்படி கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிற வாழ்க்கையிலே நல்ல ஜெபம் பண்ணி செய்ய. இது ஆணுடைய காரியமாக இருக்கும், ஆணுடைய தீர்மானமாக இருக்காங்க. அதுக்கு கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிறது. மூன்றாவது, ஆரோக்கியம் கொடுக்கும்படி கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமாக இருக்கும். ஆரோக்கியம் கொடுக்கும்படி கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எஸ்என் தேவாலயம் பெரிய தேவாலயம், பழையப்பட்ட ஊசி கவரம் பார்த்துருவீங்க. அதாவது 4 கோயிலை உள்ள வைக்கலாம், அவ்வளோ பெரிய தேவாலயம். எஸ்என் தேவாலயம் இதுதானே. அந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் போயிருந்தார். அங்கே சூம்பின கையில் ஒரு மனுஷன் இருந்தான். அவர் பெரிய கூட்டத்தில் அவன் ஆண்டவர் பார்த்தார். எழுந்து நின்னான், கையை நீட்டா சுகமாயிட்டார் தானே. அவர் பெரிய கூட்டம். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், இல்லைங்களா, ஆரோக்கியம் கொடுக்கக்கூடாது. இது மாதிரி 18 வருஷம் கூதியை கொடுத்து நான் வைத்து வாசிக்கிறோம். எனக்கு கூண்டு வந்துச்சுன்னா கோயிலுக்கு போக மாட்டேங்குது, வீட்டில் இருக்கல. அந்த மாதிரி கோயிலுக்கு போனாங்க. சூம்பின கையோட மனுஷன் கோயிலுக்கு போனாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் 18 வருடமாக கூடாத பண்ணி தொட்டு சோப்படுத்தா வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆரோக்கியம் கொடுத்த ஆண்டவர். எரேமியாவில் வாசிக்கிறோம், நான் உனக்கு எரேமியா 33:3 பாருங்க, 33:6 பாருங்க. எரேமியா 33:6. இதோ நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவனை குணமாக்கி. சேர்ந்து வாசிக்கிறோம். எரேமியா 33:6. இதோ நான் அவனுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவனை குணமாக்கி அவருக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். அப்போ வியாதியில் தான் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பெண்ணை பார்த்து சொன்னார், மகளே உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொன்னார். வேதனையோடு இப்போ ஆண்டு சித்தம் அல்ல, நம் சுகத்தோடு பலத்தோடு சந்தோஷமாக வாழ ஆண்டு சித்தமாக நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் சந்தோஷமாக சுகத்தோடு வாழ வேண்டும். வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொன்னார். வாழ்க்கை அநேக வேதனையோடு வாழ்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய சித்தம் என்னன்னு சொன்னால் நாம் சுகமாக இருப்பதான் தேவனுடைய சித்தமாக வாசிக்கிறோம். பிரியமான ஒரு ஆத்மா வாழ்க்கை போல எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டிய வாசிக்கிறோம். அப்போ சரீர சுகம் ரொம்ப முக்கியம் தானே. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை நாம் சுகத்தோடு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் ரொம்ப முக்கியம், நீ கவனிக்கணும். பைபிளை போட்டுருக்கு, நல்ல மாண்டு சாப்பிடுங்கன்னு போட்டிருக்கு. நலம் இல்லாத சாப்பிடணும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் தான் பைபிளை நலமாக சாப்பிடணும்னு சொல்லி வைத்து வாசிக்கிறோம். இந்த சரீரத்தை நாம் பத்திரமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டில் வியாதி வந்த பிறகு ஆஸ்பத்திரி போவோம். வெளிநாட்டில் வியாதி வந்தால் வரட்டணும், குடும்பமாக ஆண்டுக்கு ஒரு முறை ஆஸ்பத்திரி செக்கப் பண்ணுவாங்க. வியாதி இருக்கா ஏன் செக்கப் பண்ணுவாங்க. நம்ம இந்த வந்த பிறகு தான் போகிறோம். அதனால் சுகம் ரொம்ப முக்கியம். சுகத்தை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் அது ரொம்ப முக்கியமான காரியம். சரி, அவை ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய கர்த்தருடைய மேல்நோக்கமாக இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், எனக்கு அன்றாட வாழ்க்கையை உதவு செய்ய. ரெண்டாவது அப்படி ஆலோசனை கொடுக்க. மூன்றாவது ஆரோக்கியம் கொடுக்க. நான்காவது வைத்து வாசிக்கிறோம்,
நம்ம எல்லாருக்கும் அவர் வல்லமை கொடுக்க விரும்புகிறார். இதெல்லாம் 2 நாளாகமும் 16:9 பாருங்கள். 2 நாளாகமும் 16:9. தம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவ்வளோ போதுமா? பெண் வைத்த வசனத்தை அன்றையில் பண்ணுங்க. பெண் வைத்துதா வசனத்தை அன்றையில் பண்ணுங்க. 2 நாளாகவும் 16:9. பெண் வச்சா இங்கே பிடிச்சிக்கிடணும். 16:9 பைபிள் வந்து குறித்து வாசிக்கணும். டெய்லி பைபிள் வாசிக்கும்போது கையில் பெண் இருக்கணும். அதனால் கோயிலுக்கு ரொம்ப பெண் கொண்டாடும். சில நிறைய பெண் கொடுங்க, சந்தோஷம். சரி, வாசிக்கலாமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்ம வல்லமை விளங்கப்படும் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்க வாசிக்கிறோம். எதுக்காக பார்க்கிறார்? வல்லமை முடிவு பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஆசை தன் பிள்ளைகளுக்கு வல்லமை கொடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். வல்லமை கொடுக்க விரும்புகிறார். நான் சின்ன பேர் இருக்கும்போது நான் சங்கர் கோயில் ஒரு ஊரில் இருந்தோம். எங்கள் அப்பா அங்கே அயர்வாடாக இருந்தாங்க. வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா ட்ரெயின் போகிறது தெரியும். வீட்டிலேருந்து எண்ணும் குட்ஸு போகும்போது 1, 2, 3 அப்படி எண்ணிலே 40, 50 அது குட்ஸு போகும். இதுதானே பெட்டியில் போகும். சாதாரண ஒரு நீராவி இன்ஜினுக்கு அவ்வளோ சக்தி இருக்குமானால் ஆண்டு கொடுக்க வல்லமை எவ்வளோ சக்தி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். சாதாரண தண்ணி கொதிச்சு நீராவி மூலமாக அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. அதுதான் யோசிங்க. அப்புறம் டீசல் இன்ஜின் வச்சு டீசல் இன்ஜின் நிறைய பெட்டிகள் எடுத்துகிட்டு போகுது. அப்போ இப்போ வந்து கரண்ட்டில் ட்ரெயின் ஓடுது. அதுதான் எலக்ட்ரிசிட்டி, மின்சார வகையில் கரண்ட்டு போகுது. கரண்ட்டில் ட்ரெயின் ஓடுது. அப்போ அவ்வளோ சக்தி இருக்குது, வல்லமை இருக்குது. ஆண்டோடைய ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் வல்லமை கொடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். தெரியும், வில்லியம் கே என்ற ஒரு வாலிபன் இங்கிலாந்து தேசத்தில் பழைய செருப்பு ரிப்பேர் பண்ணுற வேலை பார்த்தான். ஆண்டவர் பார்த்து இந்தியாவுக்கு வாழ்ந்தார். இந்தியாவுக்கு வந்தான். கல்கத்தா பட்டணத்துலேருந்து இறங்கினான். இப்போ பிளேன் எல்லாம் வந்து உடனே இறங்கிடலாம் ஒரே நாளில். அந்த காலத்தில் கப்பலில் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வரணும். கப்பல் காற்று பிடிக்காது, வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும். ஆனால் இந்த வாலிபன் அங்கே வந்தான். இந்திய மொழிகளை படித்தான். இந்திய மொழிகளை படித்து பைபிளை புதிய பாட்டை மொழிபெயர்க்க ஆரம்பித்தான். நான் அறிந்த மட்டில் 28 மொழிகளை படித்து பைபிளை புதிய பாட்டை மொழிபெயர்த்தான். யோசிப்பாங்க, எவ்வளோ ஆச்சரியம், இவ்வளோ ஆச்சரியம். 1-2 மொழி படிக்கவே கஷ்டம். 28 மொழிகளை படித்த வேதத்தை மொழிபெயர்த்தான்னு பார்க்கிறோம். வில்லியம் கேரி. அதே போல் அந்த காலத்தில் சதி திட்டம் ஒரு திட்டம் இருந்துச்சு. குடும்பத்தில் கணவன் மறைத்து விட்டால் உயிருள்ள மனைவியை தீக்குள்ள தள்ளி எரிச்சிடுவாங்க. மனைவியை நல்லா குளிப்பாட்டி, மஞ்சள் போட்டு குளிப்பாட்டி, நல்ல பட்டு சேலை உடுத்தி, உடம்புலாம் பூக்களை போட்டு, கணவன் பாடி முன்னால் போகும், மனைவி பின்னால் கூட்டு போவாங்க. அந்த பாடியை வச்சோட 3 முறை சுற்றணும். சுற்ற பிறகு தீக்குள்ளே தள்ளிடுவாங்க. எப்படி தான் மனசு இருக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு அது பெரிய தவறுன்னு சொல்லி இந்த திட்டத்தெல்லாம் அவர் நிப்பாட்டார். ராஜாராம் மோகன் ராயும் இந்த வில்லியம் கேரி சேர்ந்து அரசாங்கத்தில் போராடி இந்த தவறை நிறுத்தினார்கள். பார்த்தீங்களா, இப்படி செய்யலை. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், லேடிஸ் மிஷினரி எத்தனை சபை ஸ்தாபித்தார்? எத்தனை சபை ஸ்தாபித்தார்? பாடிமன்ற பக்கத்தில் இருக்கீங்கள, இத்தனை சபை 350 சபைகளை ஸ்தாபித்த லேசான காரியமா? எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு தர்மபுரியில் ஒரு காட்டுக்குள்ள ஒரு சபையை ஏற்படுத்த சந்தோஷம் எனக்கு உண்டு. 350 சபைகளை ஸ்தாபித்த கிராமமாக புதுநெல்லை போவார். ஒரு கிராமத்தில் ஊருக்கு நடுவில் ஒரு கோயில், சின்ன கோயில், கோயில் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம், ஒரு மிஷின் வீடு, இப்படியே அவர் கட்டினார். 350 சபைகளை பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவருக்கு அவ்வளோ வல்லமை கொடுத்தார். இந்த மாதிரி தரங்கம்பாடியில் 2 மிஷின் இருந்தாங்க. சீகன்பால் ரூட் ஷோ. தரங்கம்பாடி போயிருக்கீங்களா? போனதில்லை. அங்கெல்லாம் போகணும். அதெல்லாம் போய் பார்க்கணும். இந்த மிஷினரி வாலிபன், சிக்கலி வாலிபன் தான். அவன் ஜெர்மன் தேசத்துலேருந்து வரும்போது இந்தியாவுக்கு இருந்தான். டெய்லி மாத்திரை சாப்பிட்டு தான் ஊழியத்துக்கு போகணும். அப்படி வியாதிப்பட்ட ஒரு வாலிபன்.
தரையில் உட்காந்து மணல் ஈலாம் எழுதி படித்தான். அவன் செய்த காரியம் 2 கல்வெட்டில் நிறைய காரியம் எழுதி வச்சுருக்கு. நான் 2 முறை போயிருக்கேன். அது வேளாங்கண்ணி பக்கத்தில் இருக்குது. வேளாங்கண்ணி பக்கத்தில் அந்த தரங்கம்பாடிக்கு ட்ரெயினில் போனால் திருச்செந்தூர் ட்ரெயினில் போய் மயிலாடுதுறையில் இறங்கி அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகலாம். வேனில் போனால் டேரெக்டாக வேன்லேயே போயிடலாம். இதெல்லாம் நீ போய் பார்க்கணும். அவர் ஆரம்பித்த காரியங்கள் முதல் பிரிண்டிங் ப்ரெஸ், முதல் அச்சுக்கூடம் அது ஏற்படுத்தினார். அப்புறம் முதல் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். முதல் கேர்ள்ஸ் ஸ்கூல், முதல் தமிழ் சர்ச், இப்படி நிறைய காரியம் செய்தார். 20 காரியங்கள் செய்ததாக நான் பார்க்க முடியும். பிரியமான சாதாரண ஒரு வாலிபன் 24 வயசில் இந்தியாவுக்கு வந்தார். 36 வயசில் இறந்து போனார். 12 வயசு தான் ஊழியம் செஞ்சார். பெரிய கோயிலாக கட்டியிருக்காரு. அவர் செய்த ஊழியம் பெரிய ஊழியம். ஆண்டவன் எல்லாருக்கும் வல்லமை கொடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆகிய பிரியமானே, கர்த்தருடைய கண்கள் எப்படி நோக்கமாக இருக்காங்க நான் பார்த்தோம். வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமாக இருக்கிறனால நாம் அதை கொண்டு சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவர் நேசிக்கிறார், வாழ்க்கை நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். யாராவது ஒரு அம்மா கொஞ்சம் முன்னால் வாங்க, உங்களுக்கு கொடுக்கணும். இது எல்லாரும் யாராவது எழுப்பி வாங்க. யாராவது ஆட்கொண்டு கொடுக்குமா? எல்லாருக்கும் ஆட்கொண்டு கொடுக்கும். இங்கே முடிஞ்சால் பைபிளை பின்னால் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். நீங்கள் விரும்பலாம். பைபிளை பின்னால் கடைசி பக்கத்தில் ஒட்டி வைத்து கொள்ளலாம். என்ன தலைப்பு போட்டிருக்குன்னா, ஒரு பக்கத்தில் பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது, கற்றுக் கொடுக்க வேண்டியது. அடுத்தது குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க, குடும்ப வாழ்க்கை மனம் வீச. குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க, குடும்ப வாழ்க்கை மனம் வீச. அழைப்பு, அன்பு, நட்பு, சந்திப்பு, நம்பு, அரவணைப்பு, மன்னிப்பு, சேமிப்பு, சகிப்பு, சிரிப்பு, உபசரிப்பு, போஷிப்பு, அலங்கரிப்பு, வேத வாசிப்பு, இப்படி நிறைய போட்டுக்கொண்டு தான் விரும்புகிறாங்க. பைபிளில் பின்னால் முக்கிய வச்சுக்கிறது. டைம் இருக்கும், வாசித்து பாருங்கள். இந்த வசனம் தான் வாசித்து பாருங்கள். அது உங்களுக்கு ஆசுவாதத்தை கொடுக்கும். வர சண்டே நடக்கிறதே எத்தனை மணிக்கு? 9. அறிவிப்பு உதவி சார் சொல்கிறாங்க. அறிவிப்பு வாங்கிட்டீங்களா? நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு வழக்கம் போல் ஆராதனை உண்டு. அதைத் தொடர்ந்து 10 மணிக்கு உபவாச ஜெபம் ஆலயத்தில் நடைபெறும். சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருமதி மரியராஜ் அண்ணாத்தையர் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு பரிசுத்த திருவிருந்தாரணை, 8:45 மணிக்கு நம்முடைய திருச்சபையின் முன்பதாக இருந்து புதுத்தோலை பவனி நாம் செல்ல இருக்கிறோம். குடும்பமாக நீங்கள் அதில் பங்கு பெறவும் அன்பாய் நினைவுபடுத்துகிறேன். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டு அர்ப்பணிப்பனமாய் நாம் யாவரும் எழுந்திருந்த கீதங்களும் கீர்த்தனைகளும் 501 பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 501. தன்னுயிர் மீட்கை தன்னுயிர் கொடு
நம்மையும் நம்முடைய காணிக்கை நாம் படைக்கிறோம். காணிக்கையை கற்றதுக்கு பிரியமின் வாழ்க்கையின் சட்ட புருஷத்தை எழுதி கொடுத்த ஆண்டவரே, நான் படைத்திருக்கிற காணிக்கையை எல்லாருக்கும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஜீவபிரத காணிக்கை ஒப்படைக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். பிரதான குருநாதா பாடுகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது தகுதி நீதியும் விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுமாய் வானங்களையும் பூமியையும் எல்லாத்தையும் சிருஷ்டித்தேன். மனு குலத்திற்கு சாயலாக உண்டாக்குகிறேன். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது நீ புது சிருஷ்டி முதல் பிள்ளாக நீரை மீட்டு கொண்டே. பரிசுத்தனி ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவனில் மனித உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்தொழுவோம். சிலுவையில் மரித்தவரை மீட்டுக் கொள்வோம். அவரை தந்தறிந்தேன். அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாம் ஏகபியாக ஒப்புக் கொடுத்து சர்வ உலகத்தின் பாவங்களை நிவர்த்தி சிவப்பு நிறைவும் பூரண பதமான பலியையும் காணிக்கையை பரியாற்றும் செலுத்தமில்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தில் வைத்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்தபடி தம் சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷர்களுக்கு வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய சரீரம், என்னை நினைவுபடி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனை பண்ணிய பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து எல்லாரும் இதை பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகாகவும் சிந்தப்படுகிற புது உடமைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளுவம் பற்றினார்.
பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்ததையும் பரம்பரையில் நினைவு கூர்ந்தும்போது அடியலாய் நாங்கள் அவர் கட்டமுடியே அவர் வருகை எதிர்க்காக செய்கிறோம். அவரில் நீர்களுக்காக நிறைவேற்ற பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தில் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசிரியக்கிற பாத்திரம் கிறிஸ்துவ ரத்தத்தில் ஐக்கியமாகும்படி எங்களையும் நீரே தந்தை இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்தும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட்டி இணைக்கப்பட்டாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றையும் வளர கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வவல்ல பிதாவாய் உமக்கு அவர் மூலமாய் சகல கனவு மகிமையும் என்னைக்கும் உண்டாவதாக. நமது இயேசு கிறிஸ்து கற்பித்துடைய அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்துடைய சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற செயல்படுவது போல பூமியில் செயல்படுவதாக. படிக்கிறது போல பண்ணி நிலை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் ராஜ்யம் வல்லமையின் மைந்தரை கொண்டிருக்கிறேன். வாழ்வின் ஜெபத்தை சேர்ந்து சொல்கிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவ சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? எல்லாம் ஆயுதமாக வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். ஐயா, ஒரு ஆசுவத்தை பயன்படுத்தி இயேசுவின் சரீரம். ஆசுவத்தை பயன்படுத்தி இயேசுவின் சரீரம். ஒரு பலப்படுத்தும் இயேசுவின் சரீரம். பலப்படுத்தும் இயேசுவின் சரீரம். ஆசுவத்தை பயன்படுத்தி இயேசுவின் சரீரம். ஒரு ஆசுவத்தை பயன்படுத்தி இயேசுவின் சரீரம். பலப்படுத்தும் இயேசுவின் சரீரம்.
ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி மேசலும் செய்கிறார். தம்பி உங்கள் ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி மேசலும் செய்கிறார். ஜெபம் செய்வோம். இந்த நாடுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இலவசமாய் ஆண்டு கொடுத்த சுகம் பலன் ஜீவிக்காக நாம் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பிறந்த நிமிஷத்திலிருந்து இந்த நிமிஷத்துக்கு ஆச்சரியமாக அற்புதமாக அதிசயமாக நம்மை காத்திருந்திருக்கிறார். இயேசுவுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய விண்ணப்பங்களை இருக்கிறோம். பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்காக பெயர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்காக பெயர் சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீர் எனக்கு இறங்கி உதவி செய்யும் என்று கேட்போம். இயேசு எல்லாருக்கும் உதவி செய்த தகப்பன் ஆண்டவர். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்கள். எங்களுக்கு கூட்டாலும் இயேசு உதவி செய்கிறார். என் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயம் செய்யும் என்று கேளுங்கள். என் வாழ்க்கையை நன்மை செய்யும் என்று கேளுங்கள். ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காகவும் ஸ்தோத்திரம், புதிய நாளுக்காகவும் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை தேடிந்த அருமையானவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். யோபின் முகத்தை பார்த்து ஆசீர்வாதத்துள்ள எல்லாரும் முகத்தை பார்த்து ஆசீர்வாதமாக இருக்கிறோம். வந்திருக்க வாலிப தம்பிமா தங்கச்சிமா இருக்கிற வாலிப வாழ்க்கை உமக்கு பிரிவாக வாழ உதவு செய்யும். செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்தாதவர்களுக்கு நீ காத்துக்கொள்ளும். அடிக்கடி இடத்திலே பேசி பழக ஜெபிக்க வேதவாசிக்க உதவு செய்யும். வாலிப தம்பி தங்கச்சிமா பெற்றோரை நேசித்து பெற்றோருக்கு உடனுக்குடனே கீழ்ப்படைய கிருபை தாரும். அவருடைய பிற்காலத்தை படிப்பு வேலை திருமணம் எல்லாவற்றையும் நேரே பொருட்படுத்த நடத்தி தாரும். எங்களுடைய சபையிலே ஆலயத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்க்காக தாப்புமார்க்காக இருக்கிறோம். வாழ்க்கையில் தேவைக்கு தக்க உதவுத்தாங்க. வயதான அம்மாமார்க்காக இருக்கிறோம். அந்த வயதான காலத்திலும் அந்த காலையில் எழுந்து புறப்பட்டு ஆசீர்வாத ஆலயத்தை வந்திருக்காமல் சொல்ற ஒவ்வொருவரையும் தொட்டு அரவணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதிக்குமா இருக்கிறதாவே எல்லாரையும் ஆசீர்வதித்தது. சபையை சேர்ந்த எல்லா குடும்பங்களுக்காகவும் 55 குடும்பங்களையும் ஆசீர்வதித்தாவே. சபையை சேர்ந்து வெளியூரில் வசிக்க எல்லா மக்களுக்காக இருக்கிறோம். எல்லாரையும் கண்மனை போல் காத்திருந்தேன். இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்காக இருக்கிறோம். கண்ணீரோடும் கவலையோடும் துன்பத்தோடும் துக்கத்தோடும் வேதனையோடும் வியாதியோடும் பண கஷ்டத்தோடும் கடன் பாரத்தோடு சிக்கி தவிர எல்லா மக்களுக்கும் இருக்க எல்லாருக்கும் இயேசுவே நீ உதவி செய்ய. இயேசு பகவானே, இயேசு ஆண்டவர் எல்லாருக்கும் நீ உதவி செய்யத்தாவே. வீட்டில் நோக்கி ஜெபிக்க எல்லாருக்கும் உதவி செய்யத்தாவே. எல்லாரையும் ஆசீர்வதித்தது. ஊருக்கு வேண்டிய எல்லாம் நன்மை தெரிவித்தார். எங்களை ஆசீர்வதித்து பார்த்து உள்ளோம். நீ கொடுத்த உதவிசர்களுக்காக சோதனை சாமி அவருடைய வாழ்க்கை ஆசீர் ஆலய ஊழியர் ஐயாவுக்காக சோதனை குடும்பத்தை ஆசீர்வதி எல்லாருக்கும் உதவி செய்யும். நான் கீபோர்டு போட்ட தம்பிக்காக சோதனை எல்லாரையும் நாமத்தில் மயனுக்காக பயன்படுத்த ஆசீர்வதியும். இயேசுவை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவன் இறக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் வாழ்க்கை ஆசீர்வதித்து காக்கிறவர். கர்த்தர் தமிழ் முகத்திலே பிரகாசிக்க கிருபை இருக்கிறவர். கர்த்தர் தமிழ் முகத்திலே பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் சுகவாழ்வு நீதி வாழ்வு கட்டட கடவர். இந்த
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே போய் வர கடவோம். எல்லாருக்கும் நன்றி. God bless you.